Hi friends, welcome to Talkies. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா Gitex Shopper. ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு உள்ள போகிறோம். ஒரே சவுண்டாக இருக்குது, கேட்க மாதிரி தெரியல. அதனால் என்ன பண்ணலாம்னு வாய்ஸ் ஓவர் ரேட்டாக பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதாவது வந்திருக்கான்ட்டு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமா. சாரி, அடுத்த ட்ரை பண்ணு. எனக்கும் இதே தான் இருக்கும். அதேதான். ஆமாம், எல்லாம் ஒரே இதாக தான் இருக்கும் போது. தூக்கி போட அடுத்தது அப்படியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். இதுதான் அப்கமிங் லேப்டாப் ஃப்ரம் ஆசோஸ். பேர் பார்த்தீங்கன்னா ZenBook. இது பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளே, மேலே நார்மல் டிஸ்பிளே இருக்குது, அது இல்லாமல் கீழே ஒரு குட்டி டிஸ்பிளே வேறு இருக்குது. இப்போ மானிட்டர் பார்த்தீங்கன்னா 4K Ultra HD. அப்புறம் இதில் இருக்க கிராஃபிக் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா RTX 2060 ஹை அண்ட் கிராஃபிக் கார்டு. அப்புறமேட்டா இன்டெல் CPU 9th Gen. பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் லேப்டாப். இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு. ஏன்னா இங்கே டியூவல் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீபேடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சைடில் வந்து ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து ட்ராக் பேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வந்து நம்பர் பேடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஸ் ஆஃப் திஸ் பட்டன் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா துபாயில் ஒன்றும் லான்ச் ஆகல, இது ஒன்லி ஃபார் ப்ரீ ஆர்டர் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14,900 dirhams சொல்லிட்டு இருக்காங்க. சாம்சங்குடைய கேலக்ஸி A80. இது என்ன 6.7 inch ஸ்க்ரீன், சூப்பர் AMOLED டிஸ்பிளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இருக்குது. அப்புறம் பார்க்க நல்லாயிருக்கு. மோரலெஸ். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தான் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய மேலே ஓப்பன் ஆகுது. அப்புறம் நார்மல் ஷூட்டிங் போனால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது. ஏலியன்வேர் பூத் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ஜீப்பை வந்து மாடிஃபை பண்ணி ஃபார் கேமிங் பிசி அந்த ஹை அண்ட் கிராஃபிக் கார்டோட டிசைன் பண்ண லேப்டாப்ஸ் இருக்குது. எல்லா லேப்டாப்பும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா 7 கிலோக்கு மேலே போகுது, அவ்வளோ வெயிட்டு. ரீசன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பேக். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா ஏலியன்வேர் M15R2. மொத்தமாக ஒரு 3 வெரைட்டி வச்சுருக்காங்க, 9th Gen எல்லாமே. ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோரலெஸ் 10,000லேருந்து 15,000 dirham வருது. டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்றது பேரில். அப்புறம் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா மறுபடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ இருக்குது இந்த லேப்டாப்போட வெயிட்டு. லேட்டஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. i9 9900K 64 GB ரேம். பார்த்துக்கிட்டு ஒரு சர்வர் மாதிரி இருக்குது. இதில் விளையாட முடியாத கேமே இருக்குது. எல்லா கேமும் நீங்கள் வந்து கண்ண முடியும் விளையாடலாம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 144 Hz, 8 GB NVIDIA RTX 2080 கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா மேரண்டு போடுங்க 19,999 ஒன்லி.
நம்ம ஊர் மதிப்பு பார்த்திங்கன்னா 4 லட்சம் ரூபா. இந்த லேப்டாப்போட விலை 4 லட்சம் ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசரோட கவுண்டர் வந்துடும். ஏசரோட கவுண்டர்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரெடேட்டர் லேப்டாப் வச்சுருக்காங்க. இதுவும் மோரலஸ் ஃபார் கேமிங் தான். எல்லாம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 144 ஹெட்ஸ். ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா 6000 கிராம்லேருந்து 10,000 கிராம் வரைக்கும் போய்ட்டுருக்கு. அப்புறம் இந்த ஜைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கவுண்டர் வந்து கேமிங்காகவே கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி, அந்த டிவியை பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா உங்களுக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஜாய்ஸ்டிக் ப்ளூ அண்ட் ரெட், எஸ்பெஷலி மேட் ஃபார் கேமிங். அப்புறம் அடுத்த கேமிங் கன்சோல் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாடர்னாக இல்லாமல் கொஞ்சம் பழைய காலத்து மாடல் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, இது ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் கேம்ஸ் விளையாடி இருப்போம் நம்ம வீடியோ கேமில் சின்ன வயசில், அதே போல் தான் இந்த கிங் ஆஃப் ஃபைட்டர்ஸ் 97 ஒரு சீரீஸ் போய்ட்டுருக்கு. அடுத்தது எம்எஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேமிங் செட்டப்பே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் டேரெக்டாக லேப்டாப்பில் லாகின் பண்ணிவிட்டு ஆன்லைனில் கேம் விளையாடலாம். இது மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு லேப்டாப் வந்து கிராஃபிக் எனேபிள்டாக இருக்குது, எவ்வளோ ஹை இன்டென்சிட்டி கிராஃபிக்ஸ் ரிலவெண்ட் கேம்ஸ்லாம் நம்மளால் விளையாட முடியுன்றதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோரலஸ் இந்த வருஷம் ஜைடெக்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கவுண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கேமிங் எல்லா கம்பெனிஸும் வந்து கேமிங்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. எம்எஸ்ஐ, ஏலியன்வேர், ப்ரிடேட்டர், ஏசர் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் ஒரு கேமிங்கான செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஜைடெக்ஸில். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சார்ஜிங் போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. பற்றியில் சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த யூஎஸ்பி சார்ஜ் ஆகிடும். அப்புறமா இதை வந்து இந்த வாலெட்டை மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்டி லாஸ்ட், ஜிபிஎஸ் பொசிஷனிங் இருக்குது, ப்ளூடூத்து, அப்புறம் இன்டர்வல் அலர்ட். இதில் இத்தனை கார்டு ஆப்ஷன் இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து RFID ப்ளாக்கர். இந்த பின்னாடி ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காங்க நடுவில், அதை வந்து பிளாக் பண்ணிக்கணும். வாங்கிக்கலாம். ஃப்ரீ.
பார்த்தியா டிவி வாங்கினா காரு ஃப்ரீ, இல்லை கார் வாங்கினா டிவி ஃப்ரீயா சொல்லு பார்ப்போம். BMW வாங்கினா ப்ளஸ் டிவி பண்டல். அது அப்படி அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இன் UAE BMW X Series ப்ளஸ் டிவி பண்டல் எல்லாம் சேர்த்து எது வாங்கினா எதுவும் இல்லை. அவன் ரெண்டும் சேர்த்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா 99,999 பே பண்ணால் போதும். இது ஒரு ப்ளஸ் வாங்கினா நம்மளுக்கு வந்து 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி தராங்களாம். இதெல்லாம் என்ன தெரியுது 52,000 திரம் சேவ் பண்ணலாம். அப்புறம் என்ன இருக்குது ஒரு டிஜி, இதுவே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஃபார் டிஜி மெம்பர். அதாவது ஷராப் டிஜி மெம்பராக இருந்தேன்னா X2 கிடைக்கும், ப்ளஸ் ஒரு சி பிளேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் 8940 அதாவது இருக்குல்ல மேலே சிவியூ போகலாம். அந்த இந்த பிளேனில் வந்து தண்ணியில் போகும் தெரியுமா, தண்ணியில் போயிட்டு போகுமே அந்த இது போகலாம். காரு தான் பாருங்க, வியூவாக பார்க்கலாம். காரு டிவியை பாரு, இதுதான் டிவி சாம்சங் அல்ட்ரா HD 75 இன்ச் RU 7100. அடுத்தது ஏதோ ஒரு இது பார்க்கறதுக்கு சைடில் இது மாதிரி இல்லை கிரிட்டா ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல பின்னாடி. ரொம்ப சின்னதாக இருக்குது, கிரிட்டா மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.